அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. கிரிதரன் வைத்தியர் வீட்டை விட்டு போகக் கிளம்பியவன் சற்று தயங்கி நின்றான். நீ இந்த கடிதங்களை சில நாட்கள் வைத்திருப்பது நல்லது. சுவாமிநாதன் திடீரென்று இந்த ஊரில் இருந்து மறைந்து விட்டிருந்தான். நமது நண்பர் அதை பற்றி அறிந்து உண்மையை எனக்கு விளக்கினார். பணம் கேட்டு சதா அவன் செய்த துன்பம் தாளாது ஜெகதீசனை ஏவி விட்டுவிட்டாள் சௌமினி அவன் மீது. ஆனால் அவன் சாகவில்லை என்றாலும் அவன் ஒருபொழுதும் வழக்கு தொடர மாட்டான். ஏனெனில் போலீஸு, கோர்ட்டு இவை அவனுக்கு பிடிக்காத விஷயங்கள். உன்னிடம் ஒரு நாள் கட்டாயம் வருவான். அவன் வசமும் கடந்த சம்பவங்கள் பற்றி ஏதேனும் ஆதாரம் இருக்கலாம். அவற்றை காட்டி உன்னை பயமுறுத்தி பணம் பறிக்க முயலுவான். உன்னிடம் மட்டும் என்ன, என்னிடமும் இவை இருக்கின்றன. இதோ பார், போலீஸை அழைக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு இந்த பத்திரிகை துண்டுகளை அவன் முன் போடு. ஆசாமி பயந்து தங்க கம்பியாகி விடுவான் என்றார். அந்த கயவனை நாம் சும்மா விட்டுவிடுவதா என்று கிரிதரன் பற்களை கடித்தான். ஜெகதீசனிடம் பட்ட உதை அவனுக்கு 7 ஜென்மத்திற்கும் போதும். முன்பே சொன்னேன், நீதியின் கைகள் நீண்டவை என்று. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் இவனும் அதனிடம் சிக்கிவிடுவான். அதனால் நீ வீணாக முயற்சிகளில் இறங்காதே. நான் சொல்வதை கேள். போ, இனி நீ நிம்மதியாக தூங்கலாம் என்றார் வைத்தியர். வாசல் வரை வந்து அன்புடன் ஆறுதல் பல சொல்லி வழிவிட்டார் வைத்தியர். வீட்டின் தோட்டத்தை அடைந்த கிரிதரன் நிமிர்ந்து ஒரு முறை ஆனந்த நிலையத்தை பார்த்தான். சகிக்க முடியாத அருவருப்பில் அவன் உடல் சிலிர்த்தது. பங்களாவின் உள்ளே நுழையவும் அவன் கால்கள் கூசின. சித்திரை மாதத்தின் துவக்கம். இலை தெரியாது தோட்டத்து வேப்ப மரங்கள் இரண்டையும் மலர்கள் மூடிக்கொண்டிருந்தன. காற்றின் அசைவின் போதெல்லாம் மலரின் மனம் கம்மென்று கூடத்திற்குள் ஓடி வந்து மிதந்தது. அந்த வாசனையின் தனி இனிமை நலிந்து போன உடலுக்கு இதமாக இருக்கவே கண்களை மூடிக்கொண்டு சாய்வு நாற்காலியில் அப்படியே சாய்ந்து கொண்டிருந்தாள் மஞ்சுளா. 1 வருஷ காலம் விரைவாகச் சென்று ஓடி மறைந்து விட்டது. பல மாதங்களாக உயிருக்கு போராடி குணமடைந்து விட்டிருந்த அவள் சில நாட்களுக்கு முன்னர்தான் சிகிச்சை விடுதியிலிருந்து வெளிவந்திருந்தாள். வந்த சில தினங்களிலேயே ஆரோக்கியத்தை அவள் திரும்ப அடைந்துவிட வேண்டும் என்ற ஆவல் கங்கம்மாளுக்கு ஏற்பட்டது. பால், பழங்கள், பத்திய உணவு வகைகள் இவற்றை மாறி மாறி ஊட்டி அன்பினால் அவளை திணற செய்துவிட்டாள். பிழைத்தெழுந்திருந்தால் பாலாம்பிகைக்கு பாலபிஷேகம் செய்வதாக அந்த அம்மாள் வேண்டி கொண்டிருந்தாள். எனவே வெயில் உச்சியில் ஏறும் முன் இருவரும் அன்று காலை கோயிலுக்கு சென்று பிரார்த்தனையை செலுத்திவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்து கொஞ்ச நேரம்தான் சென்றிருந்தது. பகல் போஜனத்தை முடித்து கொண்டதும் அத்திம்பேர் சுந்தரேசன் ஒரு காரியமாக வெளியே புறப்பட்டு சென்று விட்டார். கூடத்து தரை மீது உட்கார்ந்து கொண்டு கிழிந்து போன பழைய துணிகளை தைத்து ஒழுங்குபடுத்துவதில் முனைந்திருந்தாள் கங்கம்மாள். நடுவே ஒரு முறை நிமிர்ந்து கண்களை மூடிக்கிருந்த மஞ்சுளாவை உற்று பார்த்தாள் அவள். இடைவரை நீண்டு அடர்ந்து தொங்கிய அந்த பெண்ணின் கூந்தல் நோயின் கொடுமையில் உதிர்ந்து பாதியாகி விட்டிருந்தது. தங்கச் சிலை போல இருந்த அந்த மேனியின் பொலிவு மங்கி விட்டிருந்தது. எனினும் அவள் அஞ்சிய அளவு மஞ்சுளாவின் அழகு பாழ்பட்டு போய்விடவில்லை. நலிந்த உடல் இளைத்து நிறம் குன்றி விட்டிருந்த போதிலும் என்றும் அந்த முகத்திலே பரவி நின்ற சாந்தம் மறைந்துவிடவில்லை. கங்கம்மாள் ஆரம்பத்திலிருந்து எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் வந்தாள். வைத்தியர் இட்ட கட்டளை ஒருபுறம் இருக்க, மஞ்சுளா மீது அவள் கொண்டிருந்த மற்றற்ற அன்பின் காரணமாக இந்த ஒரு விஷயத்தில் அவள் சிகிச்சை விடுதிக்கு நடந்த நடை கொஞ்ச நஞ்சமல்ல. நோயின் கடுமையினால் சருமம் கருத்து முகம் முழுவதும் வீங்கி புண்ணாகி தோல் வெந்து போய்விட்ட கோரத்தை கண்டு கங்கம்மாள் கலங்கி போய்விட்டாள். இந்த ஏழை பெண்ணுக்கு அழகு மட்டும் எதற்கு என்று விதி சதி செய்கிறதா? பிழைத்து எழுந்தால் கூட பிரயோஜனம் இல்லாத அளவு இவள் குருபியாகி விடுவாளோ, உருக்குலைந்து போய் விடுவாளோ என எண்ணி கவலையினால் உள்ளூர மிகவும் தவித்து போய்விட்டாள். நல்ல வேளையாக அப்படியெல்லாம் ஒன்றும் நிகழவில்லை. படிப்படியாக எல்லாம் நாளடைவில் குணமடைந்து விட்டது. இன்னும் சில மாதங்கள் தன்னுடனேயே வைத்து கொண்டு நன்றாக போஷித்து கவனித்தால் பழைய நிலைமையை அடைந்து விடுவாள் என்ற நம்பிக்கை துளிர்த்தது அவள் உள்ளத்தில். மஞ்சுளா என்ன பிடிவாதம் செய்தாலும் சரி, கிரிதரன் வற்புறுத்தினாலும் சரி, கேட்கப் போவதில்லை. இந்த நிலையில் அந்த பெண்ணை வெளியே அனுப்ப முடியாது என்று மறுத்துவிட வேண்டும். வருஷங்கள் 2 ஆனாலும் பரவாயில்லை. மஞ்சுளாவை தன்னிடமே வைத்து கொள்ள வேண்டும் என்று அவள் தீர்மானித்திருந்தாள். கணவரும் அதை ஆமோதித்திருந்தார்.
தையல் வேலையில் அலுப்பு ஏற்பட்டதும் துணிகளை மடித்து ஓலைப்பெட்டியில் அடுக்கி மூடி சுவர் ஓரமாக அதை நகர்த்திவிட்டு எழுந்திருந்தாள். என் ஜென்மம் இப்படி ஒரு இடத்தில் நிலை கொள்ளாது என்று தனக்குள் சொல்லிவிட்டு லேசாக சிரித்து கொண்டு சோம்பலை உதறினாள். ஈரத் துணியை அப்படியே கட்டி வைக்காதே, காய வைத்துக்கொள். கதவை சாத்தி கொண்டு நீ கொஞ்சம் தூங்கு. எனக்கு அடுத்த தெருவில் பங்கஜத்தின் வீட்டிற்கு அவசியம் போக வேண்டும். முறுக்கு சுற்றி கொடுப்பதாக வாக்கு கொடுத்து 1 வாரமாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள். மஞ்சுளாவிற்கு இந்த மாதிரியான தனிமை மிகவும் இனிமையாக இருந்தது. இதை அவள் பெரிதும் வேண்டினாள் என்றே சொல்ல வேண்டும். 2 தினங்களுக்கு முன்னர் அவள் பெயருக்கு கிரிதரன் இடமிருந்து வந்த கடிதத்தை அவள் எடுத்து பல முறை வாசித்து மகிழ விரும்பினாள். கங்கம்மாள் முன்னால் அதை மீண்டும் எடுத்து வாசித்து பார்க்க அவளுக்கு வெட்கம். இந்த 1 வருஷ காலத்தில் அவள் கிரிதரனை 4 தடவைகளுக்கு மேல் பார்க்கவே இல்லை. அந்த சில முறை அவன் வந்தபொழுது ஜுர வேகத்தில் அவள் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். அவன் வந்ததோ பேசியதோ ஒன்றுமே அவளுக்கு நினைவு இல்லை. எல்லாம் கனவு போல் இருந்தது. காய்ச்சல் குறைந்து அவள் எழுந்து உட்காரும் நிலையை அடைந்த சமயம் அவள் பல முறை அவனை காண நெஞ்சம் விழைந்தாள். ஆனால் அந்த ஆசை நிறைவேறக்கூடியதாக இருக்கவில்லை. அதற்கு பின்னர் அவளை காண அவன் வரவே இல்லை. ஆனால் மாதத்திற்கு 1 அல்லது 2 முறை அவனிடமிருந்து அவள் உடல்நிலையை விசாரித்து கடிதங்கள் மட்டும் வந்தன. முகவரில் இருந்து அவன் குடும்பத்துடன் சென்னைக்கு அருகில் மதுராந்தகத்திலே வசிக்கிறான் என்பது தெரிந்தது. ஏன் இந்த இடமாற்றம்? அதை அறிய ஆவல் இருந்த போதிலும் அதை பற்றி கங்கம்மாளிடம் அவள் கேட்கவில்லை. அந்த அம்மாளும் வலிய ஒன்றும் சொல்லவில்லை. அமைதி இல்லாது சஞ்சலத்திலே தவித்த அவளுக்கு சொல்லோனா மகிழ்ச்சியை தந்தது அந்த நீண்ட கடிதம். இத்தனை நாட்கள் இல்லாத புதுமையாக பல பக்கங்கள் கொண்ட பெரிய கடிதமாக இருந்தது. இன்பம் தாழ முடியாது 2வது முறையும் படித்தாள். 3வது தடவையும் வாசித்தாள். கங்கம்மாள் உறங்கிய சமயம் பார்த்து இரவில் விளக்கை தூண்டிவிட்டு பல முறைகள் படித்து மகிழ்ந்தாள். படிக்க படிக்க உணர்ச்சி வெள்ளத்திலே உடல் சிலிர்த்து போயிற்று. உற்சாகத்திலே குமிழியிட்டு கூத்தாடியது உள்ளம். அந்த மகிழ்ச்சி முகத்திலே படர்ந்து பரவி நின்றது. இத்தனை காலமும் பட்ட துன்பம் எல்லாம் கதிரவன் முன் பனிப்படலமாக கரைந்தோடி விட்டது. சாய்வு நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு கடிதத்தை பிரித்தாள். அன்பு மிக்க என் மஞ்சுளா, உரிமையோடு இவ்வாறு அழைப்பதை மறுக்க மாட்டாய் என நம்புகிறேன். நேற்றுதான் சந்திராவின் சிரார்த்தம். என்னால் ராத்திரி முழுவதும் தூங்கவே முடியவில்லை. கடந்து போன இன்ப துன்ப நினைவுகளால் அலைபாய்ந்த என் சிந்தனை எங்கெங்கேயோ வட்டமிட்டு உழன்று கொண்டிருந்தது. எவ்வளவு விரைவில் காலம் ஓடிவிட்டது பார்த்தாயா? எல்லாம் இப்பொழுதுதான் நடந்தது போல் இருக்கிறது. காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. எனவே நானும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். சந்திராவின் கடைசி விருப்பமும் என் ஆசையும் ஒன்று என்பதனால் துணிவுடன் இதை எழுதுகிறேன். அன்பே, உன்னை மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையில் புதிய பாதையை வகுத்து என் உள்ளத்திலே இன்பம் மீண்டும் பெருக, எங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவ உன்னை நான் என் அருமை மனைவியாக ஏற்க மிகவும் ஆசைப்படுகிறேன். உன்னை அன்று கண்டது முதல் என் உள்ளத்திலே ஏற்பட்ட அன்பு மேலும் பெருகி வளர்ந்து கொண்டு போனதே ஒழிய சிறிதும் குறைந்ததில்லை. உன் வாயால் உனது இனிய மொழிகளால் சம்மதம் என்று கேட்கும் பாக்கியம் எனக்கு கிட்டுமா? வைத்தியர் சுந்தரேசன் வைத்தியர் என்பதுடன் இல்லாமல் மிகவும் கைதேர்ந்த மனோதத்துவ ஞானியும் கூட. நோயின் கடுமையினால் நீ வேதனை படுக்கையில் உன்னை கண்டு பேசிவிட்டு வரும்படி அவர் சில முறைகள் என்னை சிகிச்சை விடுதிக்கு ஏவியதும் உண்டு. உன்பால் நான் கொண்டுள்ள அன்பு தூய்மையானதா என்று அவர் என்னை பரிசோதித்தார் என்று நான் ஊகிக்கிறேன். நோய், வறுமை, வயோதிகம் இவற்றைக் கண்டு பறந்தோடி விடும் பலகீனமான உணர்ச்சி அல்ல என் காதல். இவற்றுக்கும் அப்பால் மரணத்தையும் கண்டு அஞ்சாதது என் காதல். இதன் உண்மையை புரிந்து கொண்டதனால் வைத்தியர் சுந்தரேசன் நாம் இருவரும் விவாகத்தினால் ஒன்றுபடுவதை பெரிதும் வரவேற்கிறார். எங்கள் குடும்பத்தின் பொறாமை கனலில் சிக்குண்டு நீ என் பொருட்டு எத்தனையோ துன்பங்களுக்கு இலக்கானாய். அவற்றை எண்ணி நான் வருந்தாத நாட்கள் இல்லை. உன் மேன்மையான குணங்களை எண்ணி பெருமிதம் அடையாத நேரமே இல்லை. பல மைல்களுக்கு அப்பால் பார்க்காத தூரத்திலே நீ வசித்த போதிலும் என் உள்ளமும் உணர்ச்சிகளும் உன்னிடமேதான் தங்கிவிட்டன என்றே சொல்ல வேண்டும். ஜலங்கொண்டானில் இருந்து நாங்கள் மதுராந்தகத்திற்கு வந்து 6 மாதங்களுக்கு மேலாகின்றன.
பிற்பாடு நேரில் சொல்லலாம் என்றுதான் முந்தைய கடிதங்களில் இதை பற்றி எழுதவே இல்லை. உடற்கவர்ச்சியால் கட்டுண்ட அன்பை விட பிரிவினால் ஏற்பட்ட இந்த பாசம் மிகவும் தெய்வீக தன்மையுடையது என்ற உண்மையை நான் இந்த சில மாதங்களில் உணர்ந்து கொண்டேன். இனி நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? சில மாதங்களில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட சில மாறுதல்கள் பற்றி நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். துன்பமான நினைவுகளால் சூழப்பட்டு பொறாமை களமாக இருந்த ஆனந்த நிலையம் எனக்கும் என் தந்தைக்கும் துரியோதனன் அமைத்த அரக்கு மாளிகை போல மிக்க வெறுப்பையும் வேதனையும் கொடுத்தது. சில காலமாக எங்கள் வியாபாரம் படுமோசமாகிக் கொண்டு வந்ததனால் நாலாபுறமும் கடன் சுமை, சமாளிக்க முடியாத பொருளாதார நெருக்கடி. எனவே நானும் அப்பாவும் கூடி யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தோம். மீதி இருந்த எங்கள் வியாபாரத்தையும் வீட்டையும் ஏனைய பொருள்களையும் வந்த விலைக்கு விற்று கடன்களை தீர்த்தோம். எஞ்சி இருந்ததை எடுத்துக்கொண்டு பட்டணம் புறப்பட்டு விட்டோம். கார், பங்களா, வேலையாட்கள், எல்லா விதமான ஆடம்பரங்களும் அகன்று விட்டன. கையில் இருந்த பணத்தை கூட்டாக போட்டு என் நண்பன் ஒருவனுடன் மதுராந்தகத்திலே ஒரு புது வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். தற்காலிகமாக வாடகை வீட்டில்தான் குடியிருக்கிறோம். அப்பாவின் உடல்நிலை அப்படியே தான் இருக்கிறது. காசிக்கு போக மிகவும் ஆவலாக உள்ள பெரியம்மா எனக்கு மனைவியாக வருபவரிடம் வீட்டின் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு போவதற்காக வயதையும் உடல் தளர்வையும் பாராது சிரமப்பட்டு எங்கள் குடும்பத்தை நிர்வகித்து வருகிறார்கள். வேலையினின்றும் வெளியேறிய அம்பி பயல் அதிர்ஷ்டம் வந்து பிடித்து கொண்டிருக்கிறது. இந்த சில நாட்களில் சினிமா உலகில் அவனுக்கு பின்னணி பாடகன் என்ற புகழ் குபீர் என்று வந்து சேர்ந்துவிட்டது. போகட்டும், அவன் நன்றாக இருந்தால் நமக்கு திருப்திதான். கிட்டா எவ்வளவு சொன்னாலும் போக மாட்டேன் என்று மிகவும் குறைந்த ஊதியத்தில் சமையற்கட்டை இன்னமும் பிடித்து கொண்டிருக்கிறார். என் கல்யாணத்திற்கு அவரது கைவரிசையை காட்ட வேண்டுமாம். சிந்தாமணியும் போக மறுத்து தம்முடனேயே தங்கிவிட்டார். ஓட்டுவதற்கு கார் இல்லாவிடினும் கடைக்கு போவதில் இருந்து தோட்டத்தை கொத்துவது வரை அவர் எதற்கும் சளைப்பதில்லை. ஓய்வு எடுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் பேரன் பிறந்த பிறகுதான் எனக்கு ஓய்வு என்று பரிகாசம் வேறு செய்கிறார். துணி உடன் வஜ்ரவேலு ஒரு வெற்றிலைப்பாக்கு கடை முதலாளியாக மாறிவிட்டிருக்கிறான். ஜெகதீசன் தற்சமயம் தயானந்தர் சிகிச்சை விடுதியில் தான் இருக்கிறான். முன்போல் அவனிடம் அந்த மூர்க்க குணம் இல்லை என்றாலும் சித்தம் அதிகம் கலங்கிவிட்டிருக்கிறது. குணமாக பல ஆண்டுகள் ஆகும். எனினும் சிகிச்சைக்கும் அவனது சௌகரியத்திற்கும் வேண்டிய பொருட்செலவை நான் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு வேண்டிய ஏற்பாடுகள் செய்துவிட்டேன். அது என் கடமை. ஜெகதீசனது சித்தபிரமை அவனது தாய் வழியில் வந்த நோய் என்பதனையும் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். செல்வமும் அந்தஸ்தும் நம்மை இனி பிரிக்க முடியாது. அப்பாவுக்கும் இதில் பூரண சம்மதமே. எனவே நான் எதையும் ஒழிக்கவில்லை. நான் ஆரம்பித்துள்ள வியாபாரம் பெருகி நான் வருங்காலத்திலே சுகமடைவோம் என்ற நம்பிக்கைதான் என் ஆஸ்தி. என் அன்புதான் உனக்கு நான் அளிக்கும் கல்யாண பரிசு. மற்றவை நேரில். உன் நண்பன் கிரிதரன். பல முறை படித்தாள் மஞ்சுளா. உணர்ச்சி வெள்ளத்திலே கண்களை நீர் மறைக்க அந்த கடிதத்தை மார்புடன் இறுக அணைத்து கொண்டு சந்தோஷம் தாழ முடியாது அழுதுவிட்டாள். சற்று நேரம் சென்றது. வாயிற்கதவு தட்டப்படும் சப்தம் கேட்கவே திடுக்கிட்டு எழுந்து கண்களை துடைத்து கொண்டாள். கடிதத்தை மடித்து உறைக்குள் திணித்து அலமாரியில் பத்திரமாக வைத்துவிட்டு கூந்தலை அள்ளி முடித்து கொண்டு ஓடி கதவை திறந்தாள். உள்ளே வந்து நின்றான் கிரிதரன். அவனுக்கு உடனே பேச முடியவில்லை. முகம் சிவந்து நெஞ்சு படபடக்க பேசாமல் நின்று கொண்டிருந்தான். உணர்ச்சியில் ஊசலாடி கொண்டிருந்த மஞ்சுளாவும் ஒரு கன நேரம் ஊமையாக நின்றாள். கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்ட கிரிதரன் சங்கோஜத்துடன் புன்முறுவலித்து விட்டு வழியில் பஸ் நிலையத்தில் அத்திம்பேரை பார்த்தேன், வீட்டுக்கு போ என்று அனுப்பினார். அடுத்த வாரம்தான் சிகிச்சை விடுதியிலிருந்து வீட்டுக்கு வரப்போவதாக எழுதியிருந்தார்கள். இது எதிர்பார்க்காத சந்திப்பு, ஆனால் மிக்க இனிய சந்திப்பு என்றான் உணர்ச்சி வசத்தில் பரபரப்புடன். அத்தை கூட வெளியில்தான் போயிருக்கிறார்கள் என்று தயக்கமாக நாணத்துடன் மெல்ல கூறிவிட்டு நிமிர்ந்து அவனை அன்பு கனிய பார்த்தாள். அவள் இருதயம் வெடித்துவிடும் போல இன்பம் தாளாது நெஞ்சம் பூரித்து விம்மியது. நான் வருவதை பற்றி எழுதியிருந்தேன். வேண்டுமென்றுதான் வெளியே போனார்களோ அல்லது எதிர்பாராத நிகழ்ச்சியோ தெரியவில்லை. எனினும் இது சமயம் நான் தனிமையாகத்தான் வார்த்தையாட விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு கூடத்திற்குள் வந்தான்.
சமையல் அறைக்குள் விரைந்து குளிர்ந்த தண்ணீரை ஒரு டம்ளரில் நிறைத்து கொண்டு வந்து முக்காலி மீது வைத்துவிட்டு சங்கோஜத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றாள் மஞ்சுளா. என்ன பேசுவது என்று அவளுக்கு ஒரே குழப்பம். வெட்கம், மகிழ்ச்சி, பயம் என்ற பல உணர்ச்சிகளும் அவளை ஒரேடியாக பிடித்து கொண்டு விட்டன. இப்படி உட்கார், இன்னமும் என்ன வெட்கம்? உன்னிடம் பேசத்தான் பல மைல்களுக்கு அப்பாலிருந்து இந்த பதைபதைக்கும் வெயிலில் ஓடி வந்திருக்கிறேன் என்று அன்புடன் கூறிய கிரிதரன் நாற்காலி ஒன்று இழுத்து போட்டான் அவளுக்காக. மஞ்சுளா தரையை பார்த்து கொண்டு உட்கார்ந்தாள். அவன் சொல்லப் போவதற்கு முன் உள்ளத்தில் கிளுகிளுத்த இன்பத்தின் சுமை தாளாது அவள் நெஞ்சு துடித்தது. இதயத்தின் பிடியில் சிக்குண்டு தவித்தாள் அவள். கிரிதரன் தொண்டையை கனைத்து கொண்டான். என் கடிதத்தை பார்த்திருக்கலாம். நான் எல்லாவற்றையும் அதில் சொல்லிவிட்டேன். ஒளிவு மறைவின்றி என் உள்ளத்தை திறந்து காட்டிவிட்டேன். இனி பேச வேண்டியவள் நீதான் என்றான் அன்பு கலந்த தாழ்ந்த குரலில். மெய் சிலிர்த்து போன மஞ்சுளா மெல்ல நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவளால் ஒன்றுமே பேச முடியவில்லை. இன்ப உணர்ச்சியில் அவள் உள்ளம் நிறைந்து விட்டிருந்தது. கலங்கி நின்ற கண்களில் அன்பு பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. ஒரே எட்டில் அவள் அருகே நெருங்கி அவளது மலர் கரங்களை வாரி தன் கரங்களில் எடுத்துக்கொண்டான். இடது கைவிரலை அழகு செய்த பச்சைக்கல் மோதிரத்தை கண்டதும் அவன் முகத்திலே புன்னகை அரும்பியது. அவள் சொல்ல வேண்டியதை, கோடிக்கணக்கான இன்ப எண்ணங்களை தன்னுள் அடக்கி கொண்டு மின்னிய அந்த மோதிரம் பூண்ட மென் கரத்தை தன் கன்னத்துடன் மெத்தென பொருத்தி கொண்டு இன்ப பெருமூச்சறிந்தான். மகிழ்ச்சி நிறைந்த இந்த மௌனத்திலே நேரம் நடுவி கொண்டிருந்தது. சொல்லி வைத்தார் போல சந்தடி செய்யாது வீட்டினுள் வந்த அத்திம்பேர் சுந்தரேசன் தொண்டையை கனைத்தார். அப்பொழுதுதான் இந்த உலகத்தின் நினைவு இருவருக்கும் வந்தது. மேலத்திரு முத்துவிடம் சொல்லிவிட்டு வந்தேன். அன்னபூரணி எத்தனை நாட்கள்தான் காசி யாத்திரையை ஒத்தி போடுவாள்? சீக்கிரமாக விவாகத்திற்கு ஒரு முகூர்த்தம் வைக்கச் சொன்னேன் என்று கூறிவிட்டு பரிகாசமாக சிரித்து கொண்டே, இருங்கள், இதோ வந்துவிட்டேன் என்று உடனே மாடிப்பக்கம் சென்று விட்டார். கணவனை தொடர்ந்து உள்ளே வந்த கங்கம்மாள் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. சொல்லாமலேயே எல்லாம் அவளுக்கு தெரிந்து விட்டதனால் அவள் தன் மடியில் கொண்டு வந்த ஒரு காகித பொட்டலத்தை அவிழ்த்து ஒரு தட்டிலே கொட்டினாள். பங்கஜம் வீட்டு தோட்டத்தில் பூத்த இந்த மல்லிகை மொக்குகளை உனக்காக பறித்து கொண்டு ஓடி வந்தேன். கொஞ்சம் டிஃபன் ஏதாவது செய்து கொண்டு வருகிறேன். இதை கட்டி தலையில் வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு தட்டை மஞ்சுளா முன் வைத்துவிட்டு புழக்கடை பக்கம் சென்று விட்டாள். வெட்கத்துடன் தலையை கவிழ்த்து கொண்டு நின்ற மஞ்சுளா அந்த மொக்குகளை வாரி எடுக்கும் முன் கிரிதரன் இரு கரங்களாலும் அந்த மலர் மொக்குகளை அப்படியே வாரி, என் இஷ்ட தேவதைக்கு அன்பு காணிக்கை என்று அவள் தலையில் பூமாலை பொழிந்தான். கலகலவென்று எழுந்த அவ்விருவரின் சிரிப்பு வீடெங்கும் ஒலித்தது. அருமையான நாவல், அருமையான கதை. ஒரு படத்துக்கு நிகரான நாவல் இது. ஸ்க்ரீனில் தெரிகிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எபிசோடு 1லேருந்து படிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.